மகாபாரதம் தொடர்கிறது. தோழிகள் இருவரும் நதிக்கரையில் இருந்து சண்டையிட்டு கொண்டு வீடு திரும்பினர். தேவயானி வீட்டிற்கு வந்ததும் தன் தந்தையின் மடியில் விழுந்து அழுது கொண்டே நடந்ததை சொல்லி, இந்த இளவரசிக்கு நீங்கள் சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் தந்தையே என்றாள். தேவயானி சுக்கிராச்சாரியாரிடம் தன் மகளை அவமதித்ததற்காக தன் மகளிடமே பணிப்பெண்ணாக இளவரசி இருக்க வேண்டும் என்று நிர்பந்தித்தார் சுக்கிராச்சாரியார். அரசனுக்கு மறுக்க வழியே இல்லாமல் போனது. இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சுக்கிராச்சாரியார் இல்லாமல் தான் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்த அரசன் அதற்கு சம்மதித்தான். மகாபாரதம் கதை முழுவதிலும் பல சாபங்களும் வரங்களும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் எது வரம் எது சாபம் என்பது நமக்கு தெரியாது. வரமே சாபமாகவும் சாபமே வரமாகவும் மாறும் வினோதத்தை தன் விருப்பத்தில் வைத்திருக்கிறது வாழ்க்கை. தேவயானியின் பணிப்பெண்ணாகும் சாபம் சர்மிதாவிடம் சேர்ந்தது. தேவயானிக்கு யயாதியின் உடன் திருமணம் நடந்தது. தான் குடிபுகப் போகும் வீட்டிற்கும் தன்னுடைய பணிப்பெண்ணாக சர்மிதா உடன் வர வேண்டும் என அடம்பிடித்து சென்றாள் தேவயானி. ஏற்கனவே பழி தீர்த்து கொண்ட தேவயானி சர்மிதாவை அப்படியே விட்டுவிட்டு வந்திருக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் காயப்படுத்தி பார்க்க நினைத்தாள் தேவயானி. எனவே புகுந்த வீட்டிலும் பணிப்பெண்ணாக சர்மிதாவே வேண்டும் என்று அழைத்து வரப்பட்டாள். யயாதியும் தேவயானியும் கணவன் மனைவியாக வாழத் துவங்கினர். அவர்களுக்கு யாது என்று ஒரு மகன் பிறந்தான். யாதவர்கள் இந்த யாதவ குலத்தின் வழித்தோன்றல்களே. தேவயானியின் பணிப்பெண்ணாக இருந்தாலும் இளவரசியான சர்மிதா எப்போதும் ஒருவித கண்ணியத்துடன் நடந்து கொண்டாள். நடையிலும் உடையிலும் தேவயானியை விட தன் மீதே ஈர்ப்பு இருக்கும்படி தன்னை அமைத்து கொண்டாள். விளைவு சர்மிதா மீது காதலில் விழுந்தான் யயாதி. ரகசியமான இவர்கள் காதலில் கௌரவ குலத்தின் முன்னோர்களில் ஒருவரான புரு பிறந்தான். யயாதியின் முதல் பிள்ளையான யது இயற்கையாக மன்னனாக முடிசூடியிருக்க வேண்டும். ஆனால் யயாதியின் மனம் கசந்தபடி அவன் நடந்து கொண்டதால் யதுவிற்கு அரச பதவி மறுக்கப்பட்டது. தன் மகளை ஏமாற்றத்திற்குள்ளாக்கி யயாதிக்கும் பணிப்பெண்ணுக்கும் பிறந்த குழந்தையை கண்டு அதிர்ந்தார் சுக்கிராச்சாரியார். உன் இளமை இப்போதே முடிந்து போகட்டும் என்று யயாதிக்கு சாபமிட்டார். எனவே இளமை தொலைந்து மூப்படைந்த முதியவனானான் யயாதி. திடீரென தனக்கு முதுமை ஏற்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தான். யது வளர்ந்து வாலிபனானதும் யயாதி, உன் இளமையை சில வருடங்களுக்கு எனக்கு கொடு, நான் சந்தோஷமாக இருந்துவிட்டு மீண்டும் உன்னிடமே திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று யாசகம் கேட்டான் யது. அதற்கு யது, இதுவரை நீ செய்ததே போதும். முதலில் என் தாயை ஏமாற்றினார், இப்போது என் இளமையை என்னிடம் இருந்து பறித்து ஏமாற்ற நினைக்கிறாய் என தீர்க்கமாய் கூறினான். உன்னால் அரசனே ஆக முடியாது என்று யதுவுக்கு சாபமிட்டான் யயாதி. யயாதியின் இரண்டாவது மகனாக சர்மிதா மூலமாக பிறந்த புரு தானாக முன்வந்து, தந்தையே, என் இளமையை எடுத்து கொள்ளுங்கள், எனக்கு எந்த விதத்திலும் இளமை பெரிதாக தெரியவில்லை என்று தன் இளமையை கொடுத்தான். மீண்டும் இளமையானவனாக சில காலம் வாழ்ந்தான் யயாதி. பின் இளமையை திருப்பி கொடுத்துவிட்டு புருவை அரசனாக தன் அரியணையில் அமர்த்தினான்.
மன்னன் புருவுக்கு ஒரு சில தலைமுறைக்குப் பிறகு விஸ்வாமித்திரர் என்று அழைக்கப்படும் கௌசிகன் அரசனாகிறான். ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் இருக்கும் சக்தியைப் பார்த்து அவர்கள் முன் அரசனது பலம் ஒன்றுமில்லை என்பதை உணர்கிறான். அரசனாகப் பிறந்தாலும் தானும் முனிவனாக வேண்டும் என முடிவு செய்து காட்டுக்குள் சென்று தவம் செய்யத் துவங்கினார். கௌசிகன் தவத்தில் ஈடுபடும் தீவிரத்தை பார்த்த இந்திரனுக்கு அவர் இலக்கை அடைந்தால் தனது பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயம் வந்தது. எனவே மாய வலை வீச தனது அப்சர கன்னிகைகளில் இருந்து மேனகையை அனுப்புகிறான். மேனகியின் ஒரே நோக்கம் விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைத்து சாதனாவை தடுப்பதே. தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.